ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு அழகான பைப் கிளீனர் ஃப்ளவர் தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே ஓனாகவே உங்கள் வீட்டில் நீங்களே இதை அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் தான் எனக்கு அது என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். உங்களை போல் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். வாங்க, ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் தான் இன்றைக்கி பார்க்கலாம். இல்லை என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். வாங்க, சிம்பிளாக நம்ம ஒரு ஃப்ளவர் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான பைப் கிளீனர் எடுத்துக்குங்க. அது எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம், சேம் கலர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி மெரூன் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ மல்டி கலரும் கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் சொல்லித்தரேன், மெரூன் கலரில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பைப் கிளீனர் எடுத்துக்குங்க. உங்கள்கிட்ட கம்பி லாங்காக இருந்தால் அதை எடுத்துக்க. இந்த ஃப்ளவருக்கு இந்த கம்பி ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும், ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது. நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோலலாம் பென்னு யூஸ் பண்ணியிருப்போம், மார்க்கர் பென் யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த ஃப்ளவருக்கு இந்த மாதிரி கம்பி எடுத்துக்குங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்கணும். ஸோ இதை மாதிரி எடுத்துக்க. நீளம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த கம்பியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக நீங்கள் விட்டுருங்க. நான் எப்படி சுற்றுறேனோ அதே போல் நீங்களும் சுற்றிக்குங்க. கொஞ்சமாக விட்டுட்டு இதை நீங்கள் இந்த கம்பிலே நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். உங்களுக்கே தெரிய பாருங்கள், சுற்றும் போது அது ஒரு டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த பைப் கிளீனர் ஃப்ளெக்சிபிள். ஸோ நம்ம எந்த டைப்பில் வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதே போல் சுற்றிக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் விட்டிங்கன்னா இது அப்படியே வந்துடும். ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக நீங்கள் சுற்ற முடியுமோ இந்த கம்பியை சுற்றி நீங்கள் சுற்றிக்கிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சமாக இதே போல் கொஞ்சமாக விட்டால் போதும். இந்த கலர் விருப்பமான கலர் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கம்பியை எடுத்துருங்க. இது என்ன கம்பினா ஃப்ளவர் மேக் பண்ணுற கம்பி தான் இது. பெரிய பெரிய ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் வாஷில் வைப்போம் இல்லையா, அந்த கம்பி தான். இது ரொம்ப லாங்காக இருக்குது. தேவைப்பட்டு இதை நீங்கள் கட் பண்ணியும் நீங்கள் இதே ஃப்ளவரை இதிலே கூட அட்டாச் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொன்றும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், ஸோ லாங்காக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளவர் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இந்த ஒரு பைப் கிளீனர் மட்டுமே நீங்கள் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா இந்த பைப் கிளீனரோட நீங்கள் இன்னொரு பைப் கிளீனரும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதோட இன்னொரு பைப் கிளீனரை ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இடம் பார்த்தலாம், நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் இதை மூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சுற்றும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சமாக நீங்கள் இதை விட்டால் போதும். இது கூட நீங்கள் ரொம்ப லாங்காக வேணும்னா, இந்த ஃப்ளவர் லாங்காக வேணும்னா இது கூட நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு பைப் கிளீனர் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இன்னொரு பைப் கிளீனர் வச்சு இதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அது நல்லா உங்களுக்கு ஒன்று ஜாயின் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த கம்பி ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றிக்கிட்டு அந்த ஃப்ளவர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியாததுக்காக தான் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்மளுக்கு சின்ன ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற போல் நான் ஒரே ஒரு பைப் கிளீனர் மட்டும் இதை கொஞ்சமாக லைட்டாக இழுத்து விட்டுருங்க. அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க.
ஃபோல்டு பண்ணி இந்த சென்டர் உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த சென்டர் வரைக்கும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் நீங்கள் மேலே வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு அதை வந்து ஒரு ட்விஸ்ட் 2 வாட்டி வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க. பாருங்கள், சுற்றி விட்ட பிறகு அதை வந்து மறுபடியும் கீழே வந்து நீங்கள் மறுபடியும் அந்த ஃபோல்டு பண்ண அந்த பாட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஜாயின் பண்ணுறாப்புல நீங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப நல்லா நீங்கள் வந்து இது அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் இது இழுத்து விட்டுருங்க. ஒரு பெண்டு போல் இருக்கும் பாருங்கள். இது லாவெண்டர் ஃப்ளவர் நம்ம பண்ணுறோம். என்கிட்ட லாவெண்டர் கலர் இல்லை, ஸோ அதுக்கேற்ற போல் நான் இந்த கலரை எடுத்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ளவர் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் நீட்டாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட இதை க்ரீன் கலர் டேப்பு எடுத்துக்குங்க. இப்போ இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பியை நீங்கள் நடுவில் சென்டரில் வச்சுட்டு இதை வந்து இதோட அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டேப்பு வச்சும் நீங்கள் வந்து சுற்றலாம். இந்த கம்பியோட லென்த்து வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில், அதாவது ரொம்ப லாங்காக வேணுமா இல்லை நான் ஃப்ளவர் வாஷுக்கு ஏற்றாப்புல இந்த கம்பியோட லென்த்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டோம் நீங்கள் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து இதே பைப் கிளீனராக நான் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 பைப் கிளீனரோட மிடியில் மட்டுமே நீங்கள் வச்சுக்குங்க. மிடியில் வச்சுக்கிட்டு நல்லா இதில் தெரியக்கூடாது, ஸோ நடுவில் மிடியில் வச்சுட்டு இதை வந்து இந்த பைப் கிளீனரை வந்து நல்லா கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டேப்பை வச்சு நீங்கள் சுற்றணும். இப்போ க்ரீன் கலர் பைப் கிளீனர் வச்சு நடுவில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து மேலே இருக்கிற பாட், இது வந்து அடியில் இருக்கிற பாட். இப்போ என்ன பண்ணுங்க, இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு க்ரீன் கலர் ஃப்ளோரல் டேப் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து கம்மு வந்து இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் சுற்றும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு கம்மு வந்து தேவை கிடையாது. ஸோ இதை வச்சு நல்லா நீங்கள் டைட்டாக வந்து இது ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக எந்த லென்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து இது சுற்றிக்கிட்டே இருக்கலாம். இது ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள், நம்ம டேப் வந்து சுற்றிட்டோம். உங்களுக்கு ரொம்ப லாங்காக வேணால் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சுற்றிக்கலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த லென்த்துக்கு தான் வேணும். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதே போல் உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ சேம் கலரில் வந்து நீங்கள் நிறைய ஒரு பஞ்சாக பண்ணிவிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் நீங்கள் ஃப்ளவர் வாஷாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் பாட்டில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யாருக்குன்னா நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கும் போதும் நீங்கள் வந்து லாங்காக பண்ணியும் நீங்கள் வந்து ரேப் பண்ணியும் கவரில் ரேப் பண்ணியும் நீங்கள் அதில் வந்து உங்களோட நேம் ஏரியா நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம். இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாக்காக நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் வந்து கிஃப்ட் ஐட்டமாக பண்ணி கொடுத்து இது மூலயமாவும் நீங்கள் சின்னதாக ஒரு வருமானத்தையும் நீங்கள் வந்து அழகாக ஈட்டலாம். இப்போ பாருங்கள், இதே போல் நீங்கள் சேம் கலரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை மல்டி கலர்லேயும் நீங்கள் வந்து இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சேம் கலர், இப்போ உங்களுக்கு இந்த கலர் மட்டும் வேணும்னா நீங்கள் இந்த கலர் மட்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதுவும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது லாங்காக வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பண்ண சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ டபுள் கலரில் பண்ணும் போது அதுவும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து லாவெண்டர் வித் வந்து பிங்க் கலர் வந்து நான் எடுத்து பண்ணியிருக்கேன். இதுவும் சேம் மெத்தடாக என்னென்னா ஒரு பார்ட் வந்து இந்த பைப் கிளீனராக இன்னொரு பார்ட் வந்து இன்னொரு பைப் கிளீனராக வச்சு அது ஜாயின் பண்ணி இதே சேம் மெத்தடில் தான் பண்ணது. இதுலேயும் வந்து டேப் வச்சு ஃப்ளோரல் டேப் வச்சு அழகாக சுற்றி இருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் சுற்றி இருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நல்லா சுற்றி விடுங்க. ஃப்ளோரல் டேப்பும் நல்லா டைட்டாக வந்து சுற்றி விடுங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது இல்லை லீஃபும் வந்து நீங்கள் பண்ணி சிம்பிளாக ஒரு லீஃப் வந்து இந்த பைப் கிளீனர்லேயே பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி அழகாக ஒரு பெட்டல் ஷேப்லேயே நீங்கள் வந்து அழகாக எடுத்துகிட்டு வரும்போது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சிம்பிளாக லீஃப் பண்ணுன்னா நீங்கள் இதுவே கூட நீங்கள் நான் பண்ண மெத்தடில் வந்து அப்படியே சுற்றி விட்டுட்டு பாருங்கள், சிம்பிள் இதுக்கு நல்லா கிட்ட நெருக்கி விட்டுட்டு இதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா போதும்.
அதை வந்து நீங்கள் இந்த லீஃபில் வந்து இந்த பெட்டலில் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலரில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் சுற்றி விட்டுட்டு இதில் டேப் சுற்றியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இதுவும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ளவர் பாட்டில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணணும். இது நிறைய பண்ணி நீங்கள் வைக்கும் போது தான் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது மட்டும் வைக்காமல் கூட வந்து லீஃப் வந்து ஸ்மால் சைஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாமல் பிக் சைஸில் நீங்கள் பண்ணி வைக்கும் போது அதுவும் இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பைப் கிளீனர் வச்சு சில கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் என்னென்ன மேக் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள். பைப் கிளீனர் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. அது கூடவே ஒரு ஃப்ளவர் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் வந்து இது வேறு டைப் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள், இந்த ஃப்ளவராக வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு எதுக்குமே நான் க்ளூ வந்து யூஸ் பண்ணலை. பாருங்கள், இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே லாங்காக வேணும்னா லாங்காகவும் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பைப் கிளீனர் வச்சு உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வேணும்னா கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டைலரிங் வீடியோவில் இந்த லஞ்ச் பேக் வந்து ஈஸியாக எப்படி நம்ம வந்து தைக்கலாம், டோட்டி பேக் தான் இது, ஈஸியாக தைக்கலாம் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து எப்படி வந்து ட்ரேசிங் எடுத்து இல்லை கலரிங் கொடுக்கலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஆரி ஒர்க் வீடியோ, ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்ப்ராய்டரி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோலாம் போய் பாருங்கள். லைவ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு லைவ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலாம் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.